ட்ரேடிங்கில் பிகினர் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. உடனே இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவங்க வந்து லைனாக ட்ராப் பண்ணிடுவாங்க. லைனாக ட்ராப் பண்ணுறது மூலிமா என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. கொஞ்சம் இவ்வளோ தூரம் கீழே வந்தோடனே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம், நம்மளோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது அடிச்சிருக்கோம். அடித்த உடனே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போயிடுவோம். பட் மார்க்கெட் வந்து நம்ம பண்ண டேரக்ஷனில் தான் மார்க்கெட் வந்து ப்ளே ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டுங்கிறத கேப்சர் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்குரிய சொல்யூஷன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து லைனாக ட்ராப் பண்ணாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனை ட்ராப் பண்ணணும். அப்போ ஜோனை ட்ராப் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளோட ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது தெரியும். நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கும். அப்போ ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம கீழே போட்டுட்டு இந்த ஜோனில் இருந்தால் மேலே போகிறது நமக்கு தெரியும். அப்போ இங்கேருந்து பண்ணுறது மூலிமா நம்மளால் இந்த ஒரு ப்ராஃபிட்ங்கிறத கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ எப்படி இந்த ஒரு ஜோனை ப்ராப்பராக வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கோட விக்ஸ் அண்ட் பாடிஸை ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஜோன் மாதிரி வரையணும். மார்க்கெட் வந்து ஜோனை தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. இந்த மாதிரி ட்ரேடிங் பற்றி ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.